இந்த வீடியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 1975 எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு மிகப்பெரிய ஜெயன்ஸ் தன்னோட லெவலோட உச்சத்துல இருந்த நேரம். கமல்ஹாசன் சார் அந்த உச்சத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். கலரான முகம், கர்லியர், அப்ப இருந்த சினிமாக்கு தேவைப்பட்ட எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாத ஒரு ஆள். உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கையா? உன் கருப்பு தோலும், பரட்ட தலையும், சின்ன கண்ணும், நீ எல்லாம் எப்படியா ஹீரோ ஆக முடியும்? அதே தமிழ் சினிமாவை இந்தியன் சினிமாவையே தன்னோட கால் கீழே கட்டி போட போறாருன்னு சொன்னா அப்ப இருந்த சிவாஜி ராய் கேக்வாடே நம்பி இருக்க மாட்டார். தமிழ் சினிமால ரொம்ப நாளா ஒரு டாக்கு, தலைவனுக்கு ஸ்டைல் மட்டும் தான் வரும், ஆக்டிங்லாம் வராதுன்னு. அப்படியா? ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல டைரக்டர் ராம் கோபால் வர்மா சொல்லியிருப்பாரு, Rajinikanth is a good actor, I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. I don't know. சொல்ல போனா இதெல்லாம் உண்மைதான். Yeah. நம்ம தலைவனுக்கு நடிக்கலாம் தெரியாது, அதாவது சாதாரணமா நடிக்கலாம் தெரியாது. He is one of the finest actors in the industry. இத நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, வெயிட் பண்ணுங்க, அவங்கள சொல்றேன் கேளுங்க. ரஜினி சாருடைய நடிப்பு திறமைக்காக நாங்கள் எடுத்த படம் 6 to 60 வரை. அவர் நினைச்சிருந்தா இது பண்ணிருக்க முடியும், ஏன்னா அவர் ஆக்டிங் ஸ்டூடெண்ட். அவர் Join in for 45 minutes in front of a mirror. He just kept doing this. நடந்து கொண்டிருந்த போது இதோ பார், இன்னொரு அற்புதமான நடிகர் வந்து கொண்டிருக்கிறார், நீ ஓட வேண்டும் என்று எனக்கு நிலைமையை ஏற்படுத்திய ஒரு நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்ப என்னதான் அண்ணாத்த தர்பார் கூலின்னு மாஸ் பண்றேன்னு படம் பண்ணாலும் தலைவனோட கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸ்க்கு முன்னாடி ஒரு தணிக்க முடியாது. இந்த கமர்ஷியல் சினிமா மட்டும் இல்ல, இட் கேன் ஃபுல் ஆஃப் எனி ஜர்னர். புரியுற மாதிரி சொல்றேன். தலைவன் கிட்ட ஒவ்வொரு ஜர்னருக்கு முன்னாடி ஒரு மூவி இருக்கு. ஒண்ணு நான் சொல்லிட்டா, டானுக்கு பில்லா பாஷா, காமெடிக்கு தில்லுமுள்ளு, வில்லேஜுக்கு முரட்டுக்காலை, லவ் ஃபெயிலியருக்கு புதுக்கவிதை, ரூட்டட் ஃபிலிமுக்கு முள்ளும் மலரும், பேய் படத்துக்கு 1000 ஜென்மங்கள் 2.0. ஆமா 2.0 பேய் படம் தானே இல்லையோ? சரி, அதை விடுங்க. இவரை ஏன் நான் இவ்வளவு பிரைஸ் பண்றேன் தெரியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அழுகணும்னா அழுது நடிக்கலாம், சிரிக்கணும், கோவப்படணும், ஏன் செத்தது மாதிரி கூட நடிக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு ரோபோட் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னு யோசிச்சு நடிக்கணும். Soldiers, rotate your heads. ஆக்டிங்கே வராத ஒருத்தர் அதை எப்படி புல் ஆஃப் பண்ண முடியும்? நம்ம தலைவன் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றேன் பாருங்க. 1987 தலைவனுக்கு அந்த வருஷம் கிட்டத்தட்ட 6 படம் ரிலீஸ் ஆச்சு. கழுகு, கர்ஜனை, நெட்ரிகன், ராணுவ வீரன், தில்லுமுள்ளு. இப்பதான் ஒரு ஆக்டர் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணவே கஷ்டப்படுறாங்க. பட் அப்பெல்லாம் அது ரொம்ப ஈஸி, 5-6 படம் பண்ணுவாங்க. பட் மேட்டர் அது இல்ல, 6 படம் நடிச்சா 6 படமும் டிஃபரெண்ட் ஜானர். அப்ப இருந்த படத்துக்கு டிராமா இஸ் மேண்டேட்டரி. பட் ஒரு படமும் பாருங்களேன், தீ ஆக்ஷன் டிராமா, கழுகு த்ரில்லர் டிராமா, நெட்ரிகன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா, ராணுவ வீரன் ஆக்ஷன் டிராமா, தில்லுமுள்ளு காமெடி டிராமா, கர்ஜனை கிரைம் டிராமா. ஒரு நல்ல எக்ஸ்பேண்டான ஆக்டர் இத்தனை படத்தை ஈஸியா பண்ணிட முடியும். பட் என் தலைவன் தன்னோட பிகினிங் ஆஃப் கரியர்லயே பண்ணியிருக்காரு. எங்க தலைவனுக்கு 6 to 60 வரை நடிக்கவும் தெரியும், அண்ணாமலை, அருணாச்சலம் நடிக்கவும் தெரியும். உங்களுக்கு பிடிச்ச நம்ம ரஜினி சார் மூவிஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமா நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு சென்ட் பண்ணிடுங்க. நான் உங்க என்ஜே. வெல்கம் டு என்ஜே தேம்ஸ்.